சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏவப்பட்ட காஸ்மோஸ் 482 என்ற சோவியத் விண்கலம் இந்திய பெருங்கடலில் விழுந்திருப்பதாக சீனா செய்தி ஊடகமான CGTN தெரிவித்து உள்ளது. இந்த விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் எங்கு விழும் என்பதை முன்கூட்டியே கணிக்க முடியாமல் போன நிலையில் தற்போது இந்திய பெருங்கடலில் விழுந்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக உள்ள வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக 1972ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யா காஸ்மோஸ் 482 என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. ஆனால் பூமியை விட்டு விலகிய கொஞ்ச நேரத்திலேயே இந்த விண்கலத்துடனான தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. ஆனால் விஞ்ஞானிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் விண்கலத்தை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை. அதை திசை திருப்பி வெள்ளி கிரகத்திற்கும் அனுப்பி வைக்கவும் முடியவில்லை. ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக பூமியை சுற்றி வந்த இந்த விண்கலம் தற்போது பூமியில் விழும் என கணிக்கப்பட்டு இருந்தது. காஸ்மோஸ் 482 விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் அது எங்கு விழும் என்பதை சரியாக கணிக்க முடியாமல் விஞ்ஞானிகள் குழப்பத்தில் இருந்து வந்தனர். இந்நிலையில் இந்த விண்கலம் இந்திய பெருங்கடல் பகுதியில் விழுந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடல் எனில் தென்னிந்தியாவுக்கு அருகில் விழுந்திருக்கிறது. கொஞ்சம் தடுமாறி இருந்தாலும் காஸ்மோஸ் 482 என்ற விண்கலம் தமிழ்நாடு அல்லது கேரளா மீது விழுந்திருக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விஞ்ஞானிகளின் கணிப்புகள் படி வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏதாவது ஒரு இடத்தில்தான் விழும் என்று கணிக்கப்பட்டது. பூமியின் வளிமண்டலம் மிகவும் அடர்த்தியானது என்பதாலும் இதன் மீது பெரிய அளவுக்கு பாறை உரசினால் கூட அது எரிந்து பாதியாக காலியாகிவிடும். அப்படி பார்த்தால் இந்த விண்கலம் எரிந்து போக வாய்ப்பு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். விஞ்ஞானிகள் இதற்கு வித்தியாசமாக பதில் அளித்து இருக்கிறார்கள். அதாவது சூரிய குடும்பத்தில் இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் வெள்ளி கிரகம்தான் மிகவும் சூடானது. அங்கு இறங்கி ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த விண்கலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதிக வெப்பத்தை இந்த விண்கலம் தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதே இதன் நோக்கமாகும். எனவே நமது வளிமண்டலத்தில் நுழையும் போது எந்த பாதிப்பும் இதற்கு ஏற்படாது என்றும் முழுமையாக பூமி மீதுதான் மோதும் என்று கணிக்கப்பட்டபடி நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏவப்பட்ட காஸ்மோஸ் 482 என்ற சோவியத் விண்கலத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒருவேளை இந்திய பெருங்கடலில் விழாமல் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் விழுந்திருந்தால் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.